வெல்கம் டு தமிழ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால் நடிகர் விஜயை பற்றி பலரும் அறிந்த தகவல் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் படம் மட்டுமே போதும், அதர் லாங்குவேஜில் நடிக்கிறதுக்குலாம் எனக்கு விருப்பமே இல்லை, நான் தமிழ் படத்தில் மட்டும் நடிச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு கட்டாய இதை வச்சார். விஜயை பார்த்து ஒரு பேட்டியில் கேட்டாங்க, நீங்கள் ஜிம்முக்கும் போகல, அப்போ எப்படி உங்கள் இளமையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னார். மற்றவர்கள் மீது அன்பு வைத்தால் நம்ம எப்போவுமே இளமையாக தான் இருப்போம்னு ஒரு அருமையான பதில் சொன்னார் விஜய். பார்த்தீங்கன்னா அதிக நேரம் புக்கு படிக்கும் மற்றும் பாட்டு கேட்கறதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமா. அவர் வீட்டில் ஒரு ஹோம் தேட்டர் தனியாக ரூம் இருக்காமா. அந்த ஹோம் தேட்டரில் எப்போயுமே இங்கிலீஷ் ஹாலிவுட் படம் பார்த்துட்டு ஒரு பாட்டு கேட்டு தான் தினம் தூங்குவாராமா. விஜய் ஹீரோவாக நினச்ச ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா நாளைய தீர்ப்பு. விஜய் பார்த்திங்கன்னா காதலுக்கு மரியாதை படத்துக்கு தமிழகத்திலே சிறந்த வீரர் என்று தமிழக அரசினால் வழங்கப்பட்டது. விஜய் பார்த்திங்கன்னா லோயாலா காலேஜில் விஸ்காம் டிகிரி முடிச்சிருக்காரு. விஜய் பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் வருத்தமாக இருந்தால் கார் எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் போயிட்டு வருவாமா. தனியாக கார் ஓட்டுறதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா விஜய்க்கு. விஜய் பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்துலேருந்தே நடிச்சிட்ருக்காரு. அவர் குழந்தை பருவத்தில் ஃபஸ்ட்டு படத்தை நடிச்சிருக்கு சம்பளம் வெறும் 500 ரூபா தான் வாங்கினார். விஜய் சாரோட பர்த்டே பார்த்திங்கன்னா ஜூன் 22 பர்த்டே. அவர் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க அம்மாட்ட தான் அந்த பர்த்டே கொண்டாடணும். எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க திருப்பி அவங்க அம்மாவுக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துருவாங்களாம்மா. விஜய் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுவார். விஜய்க்கு பிடித்த ஃபேவரட் ஹீரோயின் யாருன்னு கேட்டதுக்கு அவர் அமிதாப் பச்சன் தான் சொன்னார். விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டைலாக இருக்கிறது, அப்போ நகை கோல்டெல்லாம் போகிற அவருக்கு ஒரு பிடிக்கவே பிடிக்காதாம்மா. கட்டாயத்தின் காரணமாக கொஞ்சம் நகை மட்டும் போட்டுட்டு வெளியே வருவாராம்மா. அதிகமாக நகையை போட மாட்டாராம்மா. ஸ்டைலாக இருக்கிறதே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதாம்மா. அவருக்கு எப்பப்போ போர் அடிக்குதோ தன்னோட மகள்லாம் கூப்பிட்டு டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்சிடுவாராம்மா. விஜய்க்கு டான்ஸில் பிடிச்ச ஹீரோ பார்த்திங்கன்னா பிரபுதேவா மற்றும் ராகவா லாரன்ஸ் டான்ஸில் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்மா. அவர்கிட்ட பிளாக் கலர் கார் இருக்கிறனால அவருக்கு பிளாக் கலர் அதிகமாக பிடிக்குமாம்மா. உணவில் பார்த்திங்கன்னா அவருக்கு வெஜ்ஜோட நான்வெஜ்ஜில் மிகவும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்மா. அதுவும் தோசை மட்டன் குழம்புனா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்மா. விஜய் சிறு வயதுலேருந்து விஜயகாந்தை கேட்ட நிறைய எடுத்தனால விஜயகாந்த் மேலே ரொம்ப மரியாதை இருக்குமாம்மா. அவருக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்குமாம்மா. விஜய்க்கு பார்த்திங்கன்னா விஜய் சொல்ல பல அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் எவ்வளோ தான் அவார்டு வாங்கினாலும் மிகவும் சிம்பிளாக ஆடம்பரமாக இருக்கார், பிடிக்கவே பிடிக்காதாம்மா. சிம்பிளாக தான் இருப்பாராம்மா. இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.